ஒரு வழியா மாக்காப்பா பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்த நிலையில சடனா ஒரே ஒரு போஸ்ட் போட்டு மாக்காப்பா மக்கள் கிட்ட வந்து வாங்குற அடி இருக்கு, அந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காரு மொத்தமா. எதுக்கு இந்த போஸ்ட்டை போட்டணும், அதுவும் தரம் தாழ்ந்து ரொம்ப மோசமான வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, மணிஷ் ரிவ்யூல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட், மணிமேகலை மற்றும் பிரியங்காவோட இஷ்யூவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மணிமேகலை அவங்களோட தரப்பை சொல்லிட்டாங்க. ஸோ அதை சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்கா தரப்பில் அவங்க இங்கே இந்தியாவில் இல்லை, ஃபாரின்ல அயர்லாந்தில் இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு வீடியோவும் வெளியிடாமல் இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் டிவி கூட சொல்லி வச்சிருக்கலாம், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ கம்முனு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கலாம். இன்னொரு பக்கம் பிரியங்காவுக்கு பதிலாக ஏகப்பட்ட விஜய் டிவி பிரபலங்கள் வரிசையாக வந்து ஸோ அவங்களுக்கு ஆதரவாக வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணி எல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அதில் மாக்காப்பா என்ன சொல்லியிருந்தார், ஃபர்ஸ்ட்டு அது ரெண்டு யானைக்கு சண்டை போடும் போது நடுவில் நம்ம போகக்கூடாது, நம்மளை மிதிச்சு தள்ளிட்டு போயிடும், இது நாட்டுக்கே தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூடிக்கிட்டு போயிருக்க வேண்டியது தானே மாக்காப்பா அவர்கள். என்ன பண்ணாங்க, மணிமேகலை வந்து இந்த சொம்புகளுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரேஷி, ஷக்கிலா மேடம் இவங்களுக்குலாம் சேர்த்து ஒரு வீடியோ போட்டாங்க. ஸோ கூட இருக்கணும் நம்பாதரா, வாட்ஸ்அப்பில் ஒரு மாதிரி மெசேஜ் பண்ணிட்டோம், நம்மளை வந்து குத்துறவனே கூட இருக்கணும் தான். ஸோ கூட இருக்கணுமே நம்பக்கூடாது, வாட்ஸ்அப்பில் வேற மாதிரி பேசுகிறான், இங்கே வந்து வேற மாதிரி பேசி இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மக்களே கூட இருக்கவங்களாம் உஷாரா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன் ரீதியில் மணிமேகலை ஒரு டோனில் வந்து ஃபன்னாக கலாச்சிட்டு போனாங்க. ஓகே, ஃபன்னாக நீங்கள் பண்ணுறதெல்லாம் இப்படி தானே இருக்கு, முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி வேற மாதிரி பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷக்கிலா மம்மி எங்கள் அம்மாக்கே எந்த பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஷக்கிலா மம்மியும் இப்படி நினச்சே இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு தான் போனாங்களே தவிர ஹர்ட் பண்ணுற மாதிரி டீக்ரேட் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணல மணிமேகலை. ஸோ நீ எக்ஸாக்டாக அந்த மணிமேகலையோட வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி டீக்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணல. ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணாங்க, என்னன்னா சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்ற மாதிரி சொம்பை தூக்கி போட்டாங்க, வேற எதுவுமே பண்ணல. நீங்க எல்லாம் வந்து சொம்பு தூக்குறீங்களே, சொம்புங்களுக்கு என்னடா மரியாதை அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டாங்களே தவிர வேற எதுவுமே பண்ணல. ஓகே, அது சில பேருக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம், சில பேருக்கு காயப்பட்டிருக்கலாம். ஓகே, இது இருக்கட்டுமே, இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனா மணிமேகலை ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க கிரிட்டிசிசம் வைங்க, கன்ஸ்ட்ரக்டிவா வைங்க, மற்றவங்களை டீகிரேட் பண்ற மாதிரி கிரிட்டிசிசம் வைக்கிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா கேரக்டர் அசாசினேஷன், டீகிரேட் பண்றது இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்றது மணிமேகலை அவங்களோட வீடியோலயே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. எப்படி இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஸோ இந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்கப்பா, தப்புப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ அதை தான் நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம், விமர்சனம் வைக்கலாம், ஆனால் விமர்சன ரீதியில் வந்து வேற மாதிரி பர்சனல் அட்டாக்கோ கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அந்த ஃபேமிலியே டீகிரேட் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்புன்றது பல பேர் அதை அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் மணிமேகலையே ஒரு கிளாரிஃபையும் கொடுத்தாங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணாதீங்கன்றதையும் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ இது எல்லா ஒட்டுமொத்த அந்த சொம்புகள் இருக்குல்ல, சொம்புகள் கும்பல் அப்படின்னு வச்சுப்பேன், ஒட்டுமொத்த கும்பலும் வந்து ஒரு 3 விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். நம்பர் 1, பிரியங்கா டாமினன்ஸ் இல்லை அப்படின்றது. நம்பர் 2, அது உண்மை உங்களுக்கு தெரியல. 3வது, அந்த ஃபேமிலி ஏன் இந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்றதை ஹைலைட் பண்ணியிருந்தாங்களா. நான் ஒத்துக்கிறேன், அந்த 3வது பாயிண்ட் மட்டும் அந்த ஃபேமிலி ஹைலைட் பண்ணது, இதெல்லாம் பண்ணது தப்பு அப்படின்றது நானே சொன்னேன். ஸோ அந்த 2 பாயிண்ட் நான் அக்ரி பண்றனோ இல்லையோ, அந்த 3வது பாயிண்ட் மட்டும் அந்த பொண்ணுக்கு இப்போ கேரக்டர் அசாசினேஷன் நடக்கிறது இந்த மாதிரி வந்து தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தானே, எந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க நம்மளால பார்க்க முடியாது இல்லையா அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரி, இப்போ இந்த போஸ்ட் மணிமேகலை வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ரியாக்ஷன் யார் பண்ணிருக்கோம், குரேஷி வந்து ஏதோ நைஸ்ன்ற மாதிரி போட்டு விட்டார் குரேஷி. ஓகே, நைஸ் சாங்ன்ற மாதிரி மணிமேகலை பேசினதெல்லாம் போட்டு ஒரு கவுண்டர் கொடுக்குற விதத்துல குரேஷி போட்டு விட்டார். ஆனா இந்த இடத்துல மாக்காப்பா எங்க ரியாக்ட் பண்ணோம், மாக்காப்பா வந்து போட்டிருக்காரு என்னன்னா, சனிக்கிழமை எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, ஸோ வீடியோ போதும் வாங்க, செருப்பு போட்டோ தான் இருக்கு. ஐ மீன் என்னன்னா, சனிக்கிழமை எல்லாம் ஃப்ரீயா இருக்கிற நாளா பார்த்து மணிமேகலை வீடியோ போட்டிருக்கா, அவளுக்கு செருப்பு தான் என் வீட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சார் உங்களுக்கா சார் வீடியோ போட்டாங்க, நீங்க ஏன் கோவப்படுறீங்க? மக்காப்பா சார் வீடியோ போட்டது யாருக்கு போட்டாங்க, யார் யார் சொம்பு தூக்குனாங்களோ அவங்கெல்லாம் போட்டாங்க, நீங்க சொம்பு தூக்கல, அப்படியே உங்களுக்கு கோவம் வருது? ஒரு வேளை நீங்க சொம்பு தூக்கலான்னு ஒரு பிளான்ல இருந்தீங்களோ? ஸோ இதுல சொம்பு தூக்குனா செருப்பு அப்படின்னு பாக்குறாரு. இப்போ சொல்றாங்களே, மற்ற பொண்ணுக்கு வந்தா டீகிரேடேஷன் பண்றீங்க ஃபேமிலிக்கார, இப்போ நீங்க மட்டும் என்ன பண்றீங்க அந்த பொண்ணுக்கு? ஸோ நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா, மற்றவங்க அந்த பிரியங்காக்கு இந்த மாதிரிலாம் நடக்கூடாதுன்னு போது இப்போ நீங்க பண்றது என்னவா இருக்கு? நீங்களும் அதானே பண்றீங்க. இப்ப உங்களுக்கு என்னக்கும் டிஃபரன்ஸ்? ஒரு பெரிய லெவல்ல போயிட்டீங்க, ஒரு சேனல்ல இருக்கீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, என்ன வேணாலும் பேசுவீங்களா, அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். சரி, இப்படிதான் போடுறாருன்னு பார்த்தா அடுத்து போட்டது என்னன்னா, ஒரு 3 செருப்பு போட்டாங்க. அந்த செருப்பு போட்டோம்லாம் பாத்தீங்கன்னா, 1 தரையில வச்சு ஒரு செருப்பு போட்டோம், 2வது பாத்ரூம், ஐ மீன் அந்த பாத்ரூம் இதுல வச்சு பாத்ரூம்ல ஒரு செருப்பு வச்சு செருப்பு போட்டோம். ஒரே செருப்பை பாத்ரூம்ல வச்சு அங்கங்க டிஃப்ரெண்ட் போஸ்ட்ல வச்சு செருப்பு போட்டோ போடுறாராம். இது ஒரு பக்கம் போறதுக்கு பதிலா இன்னொரு பக்கம் யார் தெரியுமா, டிஜே பிளாக் இருக்கார் இல்லையா, ஒட்டுமொத்த ஒரு 4 பேர் செருப்பையும் ஒரு
தொடப்பு கட்டியும் வச்சு போறாரு. ஸோ இன்ஸ்பயர்டு ஃப்ரை மாக்கப்பா ஆனந்தன் பெஸ்ட் வே டு அவாய்ட் அமானசியம் அரௌண்ட் அஸ். என்ன அமானசியம்? இப்போ நீங்க இதெல்லாம் பண்றீங்களா, இதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு தரம் தாழ்ந்து இதெல்லாம் பண்றீங்க தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கூடாதுன்ட்டு நீங்களே இன்னொரு பொண்ணுக்கு பண்றீங்களேப்பா, அது எந்த விதத்தில் நியாயம்? அதான் ஸோ ஆணவம் தலைக்கேறினா அவங்களுக்கு அழிவு நிச்சயம் அப்படின்றது தான் பாயிண்ட் மக்களே. ஸோ இவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் இது லெவல்ல இருந்தா சொம்பு தூக்குங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்னொருத்தரை டீக்ரேட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப கேவலம். கேவலத்தின் உச்சகட்டம் இவங்க மாக்காப்பாவும். இது கம்முன்னு நாட்டுக்கே நல்லதுன்னு சைலண்டா போயிருக்கலாம். இப்போ இந்த 2 பேரும் இந்த 2 போஸ்ட்டை போட்டுட்டு பாடா பட்டுட்டு இருக்காங்க மக்கள் நிலைமையில அப்படின்னு. ஆக்சுவலா இதுல இன்னொரு பாயிண்ட் யோசிக்கணும். அந்த ஒரு போஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் அவர் போடுறாரு இல்லையா, அந்த போஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் அவருடைய ப்ரொஃபைல் தான் பாக்குறாரு. அத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே, அத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க. ஸோ அப்படி போட்டா அவங்க வந்து ஐயோ இந்த மாதிரி இருக்கானேன்னு அந்த சப்ஸ்கிரைபர் கூட ஃபீல் பண்ணுவாங்களேன்னு ஒரு நினப்பு இல்லை, கொஞ்சம் பேசிக் காமன் சென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ அவங்களாம் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி போட்டா கண்டிப்பா அவங்க ஃபாலோவர்ஸ்க்கே கோவம் வரும். அந்த அளவுக்கு கோவம் வர மாதிரி தான் இருக்குது. அதுல குறிப்பா சில பேர் கமெண்ட் போட்டுக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து இதில் குரேஷ் ஒன்று போட்டிருந்தார். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் ஃபார் த மெசேஜ் அண்ட் ரெக்வஸ்ட் அண்ட் கமெண்ட்ஸ். லவ் கேன் வின் எனி திங் இன் த வேர்ல்டு, பீஸ். ஐ மீன் ஐ டெஃபினெட்லி அக்ரி. ஸோ லவ்வால் எது வேணாலும் இந்த உலகத்தில் வெல்ல முடியும். ஸோ அதை குரேஷி அவர் பாணியில் டீல் பண்ணிட்டு போயிட்டார். இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருக்கு வர இதில் இன்னொரு டேக் வேற. 2 பேரும் யாரு, டிஜே பிளாக்கும் மாக்காப்பும் ஒன்றா சேர்ந்து சொம்புக்கு என்னதான் மரியாதை, ஐ மீன் சொம்புக்கு என்னடா மரியாதை டேஸ் இதை மீன் பண்றாங்களா? கெட்ட வார்த்தை. மணிமேகலை கெட்ட வார்த்தை கூட பயன்படுத்தலைங்க. இந்த கெட்ட வார்த்தை போட்டு இந்த செருப்பை எடுத்து போடுறா அப்படின்ற மாதிரி அவங்க சப்ஸ்கிரைபரை கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அவங்க போடுறது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூட டேக் பண்ணி அவங்கள டேக் பண்றது எல்லாத்தையும் போஸ்டா போடுறாங்க. இது எந்த இடத்த நோக்கி கொண்டு போகுது அப்படின்றது மட்டும் நீங்க தெளிவா பாருங்க மக்களே. ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு பவர்ல இருந்தால் மக்களை வந்து மதிக்க மாட்டோம், மக்கள்லாம் எங்களுக்கு பொறுத்தே இல்லை. ஏன்னா மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்றது மக்கள் தான், முழுக்க மக்கள் சப்போர்ட் மணிமேகலைக்கு தான் இருக்கு. ஸோ இவங்க மக்களை எதிர்த்து தான் இது பண்றாங்க. ஒரு நாள் மக்களோட பவர் என்ன, மக்களோட சக்தி என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும், மக்கள் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லடா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நாள் புரியும். அப்ப தெரியும் இந்த மாதிரி ஓவர் ஆட்டிடியூடு, இந்த மாதிரி தரம் தாழ்ந்து ஒரு வார்த்தை பேசுறது இதெல்லாம். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து கஷ்டப்படும் போது அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு பொசிஷன் போயிட்டதுக்கு அப்புறம் நீங்க மதிக்காம இருந்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் ஆப்பு கன்ஃபார்ம் அப்படின்றது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது குறிப்பா ஒரு ரீசெண்டா வந்து மாக்காப்பாவோட ஷோவோட ஒரு போஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. அது கீழே அந்த செருப்பு எடுத்து உன்னையே நீ அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க. மாக்காப்பாக்கு செருப்பு எடுத்து நீயே அடிச்சுக்கோ, அதுதான் உனக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. மணிமேகலை ஆஸ்க்ட் ஹர் சப்போர்ட்டர் நாட் டு அபியூஸ் பிரியங்கா அண்ட் அதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு அபியூஸ் மணி, தட்ஸ் த டிஃபரன்ஸ். எக்ஸாக்ட்லி மணிமேகலை என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கேரக்டரைசேஷனும் இதுவும் பண்ணாதீங்க அப்படின்றது தான் மணிமேகலை சொன்னாங்களே தவிர வந்து விமர்சனம் வைங்க, கன்ஸ்ட்ரக்டிவா வைங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க, அபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு அபியூஸ் நடக்குது, நீங்க இன்னொரு பொண்ணுக்கு அபியூஸ் பண்றீங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அப்ப எந்த டேஸுக்கு நீங்க வீடியோ போடுறீங்க, நீங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்க? மத்தவங்க பண்ணா தப்பு, நீங்க அந்த தப்பு பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த அங்கீகாரம் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் நாட் ரைட். அதுக்கப்புறம் யார் அவரை திட்டுறாங்களோ சொம்பு சொன்னா சொம்புங்களுக்கு கோவம் வருது தானே செய்யும். ஐ மீன் கரெக்ட், சொம்புங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். ஆமா, சொம்புன்னு சொன்னா கோவம் வரதான் செய்யும். அதுல மாக்காப்பாவும் ஒரு சொம்பா இருந்திருக்காரு போல. ஸோ அது இத்தனை நாள் வெளிப்படுத்தாமல் இருந்திருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் வெளிப்படுத்திருக்கு. நியாயமான பேச்சு தானே. அதை குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ மாக்காப்பாவுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஃபீல் ஆயிருக்கு போல. அதான் அதனுடைய வெளிப்படுத்திட்டு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஃபைனலா மணி விசஸ் சொம்பு கேங் அப்படின்ற மாதிரியும் போது சீஃப் பிஹேவியர் ஃபார் மாக்காப்பா ரியல் கேரக்டர் கம்ஸ் அவுட் அன்ஃபாலோ அப்படின்ற மாதிரி எல்லாமே. அது ரீசெண்டாக வந்து மாக்காப்பாவோட விஜய் டிவியில் ஒரு ஷோ வரப்போது அந்த ஷோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் மொத்தமே நெகட்டிவாக இருக்கு. இல்லை எல்லாருக்கும் இந்த மாதிரி நெகட்டிவாக போகுதுன்னு தெரிஞ்சது மாக்காப்பா சைலண்டாக இருந்திருக்கலாம். சைலண்டாக இல்லாமல் தேவையில்லாமல் தலையை கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்டார் அப்படின்றது தான். இது வந்து டூ நான்சென்ஸ் ஒஸ்ட் பிஹேவியருங்க. ரொம்ப தாழ்ந்து பிஹேவ் பண்ணுறது. ஸோ பிரியங்காக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே இன்னொரு பொண்ணுக்கு பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கு என்னங்க டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரெண்டுமே சேம் தாங்க. நீங்கள் இதில் இன்னொருத்தரை பற்றி இன்னொரு பொண்ணை பற்றி அபியூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பேசாதீங்க. அது உங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. கூட இன்னொருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டாரு, அவருக்கும் ரைட்ஸ் இல்லைங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். என்னன்னா வனிதா மேடம் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன், ஐயோ மணிமேகலை வந்து என்ன பண்ணுறது, இம்மெச்சூராக இருக்காங்க, அவங்க சொல்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி இல்லை, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் அப்படி இல்லைன்றாங்க. பிரியங்கா ஃபோன் பண்ணி எவ்வளோ அழுதாங்க தெரியுமா? ஏன் இப்பெல்லாம் பண்ணுறீங்க? ஒரு பர்சனை ஒரு பொண்ணை போயிட்டு இந்த மாதிரி அபியூஸ் பண்ணுறது, கேரக்டரைசேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புன்றாங்க. அதை டெஃபினெட்லி அக்ரி பண்ணிக்கிறோம்.
ஸோ இவ்வளவு விஷயம் நடக்குதுல்ல, மற்ற பேர் பிரியங்கா கிட்ட இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ வந்து இந்த பிரச்சனை இல்லைங்களே, எல்லாரும் போட்டு 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 பேசும்போது தான் இந்த ஒரு பிரச்சனை வந்து பூதாகரமா பெருசாகுதே தவிர, ஸோ மணிமேகலை போட்டு பிரியங்கா போட்டு இருந்தா இவங்க 2 பேருக்கு சுமூகமா போனா பிரச்சனையே இல்லை. இது ஒவ்வொருத்தரை விட்டு ஒவ்வொருத்தர் பிரியங்காவுக்கு பதிலாக மற்றவங்க வந்து பேசுறதால அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆகிக்கொண்டே இருக்கிறது அப்படின்றத என்னால பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான முடிவு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி? ஸோ மாக்காப்பா மற்றும் டிஜே பிளாக் பண்ணது சரியா இல்லையா அப்படின்றது மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.